கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர் போதனைகளாக ஒரு சில வாரங்கள் ஆவிக்குரியவர்கள் என்ற தலைப்பில், ஸ்பிரிச்சுவல் பீப்புள் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verses 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஆவிக்குரியவன் என்ற ஒரு தலைப்பு எடுத்துட்டு இருக்கிறோம். ஆவிக்குரியவன் என்பவன் எப்படின்னா சாட்சியாக வாழ்வான் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போவோம். ஆவிக்குரியவன் சாட்சியாக வாழ்வான். நம்முடைய சாட்சிகள் எப்படி இருக்கு? இந்த வசனத்துல வருகிற சாட்சி என்ற ஒரு வார்த்தை சபையில நின்றுக்கிட்டு தலை வலிச்சிச்சு, கால் வலிச்சிச்சு, பல்லு வலிச்சிச்சு, முழங்கால் வலிச்சிச்சு, இடுப்பு வலிச்சிச்சு, ஜெபிச்சேன், சுகமாச்சு அப்படின்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல நின்று சொல்ற சாட்சி கிடையாது. இந்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி அப்படின்னா, கிரேக்க வார்த்தையில மார்டியோ அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மார்டியோ அப்படின்னு சொன்னா 2 வகையாக நம்ம சொல்ல முடியும். அதாவது இரத்த சாட்சியாக வாழ்வது அல்லது இரத்த சாட்சியாக மரிப்பது. உடனே என்ன கேட்பீங்க நீங்க, அப்போ சாட்சின்றது ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு, என் பின்னே ஒருவன் வர விரும்பினால் அவன் சிலுவையை தூக்கி, அப்போ சிலுவையை தூக்கி அப்படின்னா பாரத்தோடு தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய போதகர்கள் போதிக்கும் பொழுதோ அல்லது பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கும் பொழுதோ, ஆலோசனை கொடுக்கும் பொழுதோ ஒரு தவறான ஒரு போதனைகளை, தவறான ஒரு உபதேசங்களை அவங்க சொல்லிடுவாங்க. இன்னைக்கும் மீடியாக்கள் மூலமாக நிறைய போதகர்கள் தவறான ஒரு வார்த்தைகளை சொல்லிடுறாங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிச்சிருவாரு, உங்களுக்கு பெருக பண்ணிடுவாரு, அப்படி பண்ணிடுவாரு, இப்படி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டுத்தனமான ஒரு காரியத்தை சொல்லிடுவாங்க. இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஜெபம் பண்ணா கிறிஸ்தவையா, ஜெபம் பண்ணிட்டே போனா ஊழியக்காரையா அப்படின்னு வேற ஜெபத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஜெபம் பண்றதுக்கு என்னென்ன கஷ்டம் வரும், ஆராதனை பண்ணா எனக்கு நீங்க கீழே உட்காந்து பார்ப்பீங்க, ஜெபம் பண்ணும்போது தவறா இருந்துச்சு, அப்புறம் மெசேஜ் தவறா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. பக்கத்தில் மியூசிக் போட்டது தவறா இருந்துச்சு, ஆராதனை பண்றது தவறா இருந்துச்சு. இந்த பிரசங்கியார்களுக்கும் ஆராதனை பண்ணவர்களுக்கும் சாத்தான் பயங்கரமான ஒரு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஏன் அப்படின்னா இசை வாத்தியங்களை சாத்தான் வாசித்தவன், அவனுக்கு தெரியும், அவன் மேலதாளங்கள் வாசித்தவன், அதனால அவனுக்கு தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த பாடுறவங்க மியூசிக் போடுறவங்கள என்ன பண்ணுவாங்க, டேமேஜ் பண்ணுவான். அதனால தான் இன்னைக்கு பல சபைகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம சபைகளில் கிடையாது, வேற சபைகளில் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் போட்டுட்டு இருந்தவங்க, அங்கே ஆராதனை பேரில் இருந்தவங்க, அங்கே பாட்டு பாடிட்டு இருந்தவங்க, அங்கே சபையிலேருந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்க அல்லது கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வரும். இது ஏன் அப்படின்னா சாத்தான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சாட்சியை இழக்க செய்வாங்க. அதேமாதிரி பிரசங்கியார்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வெடுக்குத்தனமாக பேசி, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி, ரொம்ப அனாவசியமான கெட்ட வார்த்தைகள்லாம் பேசி, பைபிளில் எழுதப்படாத சத்தியங்களை பேசி, அவங்க ஆசையில் அல்லது அவங்களும் சில தவறான காரியங்களை போறதுக்கான காரியம் வரும். இங்கே நின்று பேசும்போது வேற மாதிரி இருப்பாங்க, அவங்க வீட்டில் போய் பார்த்தா அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அந்த வாழ்க்கைகள் மாறும். அப்போ இந்த சாட்சி என்பது என்ன அப்படின்னா, நாம 2 விதமா சொல்லலாம். சாட்சி ரத்த சாட்சியாக வாழ்வது அல்லது ரத்த சாட்சியாக மரிப்பது. அப்போ பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ரத்த சாட்சியாக மரிப்பதை விட ரத்த சாட்சியாக வாழ்வது கடினம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல.
அப்போ அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் அனுதினமும் சாகிறேன், ஆவிக்குரியவன் என்ற சூழ்நிலையிலும் சாட்சியை நான் இழந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல புரியுதா இல்லையா? அப்போ அனுதினமும் நான் சாகிறேன், செத்து செத்து பொழைக்கிறேயா. நம்ம சொல்லுவாங்க, ஒரு நாள் போறது வந்து செத்து பொழைக்கிறையா, வேலைக்கு போயிட்டு வந்து செத்து பொழைக்கிறையா, வாழ்றது செத்து பொழை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அனுதினமும் நான் சாகிறேன், அனுதினமும் நான் சாகிறேன் அப்படின்றாரு. அப்போ சொல்றாரு, அனுதினமும் நான் சாகிறேன், ஆனால் ஆவிக்குரியவன் என்ற ஒரு சூழ்நிலையிலும் சாட்சியை நான் இழந்து போக மாட்டேன் அப்படின்றாரு. அதுதான் அந்த வைராக்கியமான ஒரு வாழ்க்கை. சாட்சி என்பது என்னன்னா, நீ வைராக்கியம், ஆவிக்குரியவன் என்ன சாட்சியுள்ள சாட்சியுள்ள வாழ்க்கைன்னா, நான் போனேன், ட்ரெயினுக்கு டிக்கெட் கொடுத்தாரு, இப்போ போகிறோம், ஊருக்கு போகிறோம், இங்கேருந்து நீங்கள் ஒரு தமிழ்நாடுக்கு போகிறீங்க, அல்லது ஒரு ஆந்திரா மாநிலத்துக்கு போகிறீங்க, அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவா, மகாராஷ்டிரா அப்படி போகிறீங்க, போய் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க. உடனே ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா இன்னைக்கு நான் போய் கொண்டு இருக்கிறேன், நான் டிக்கெட் பதிவு பண்ண போகிறேன், அல்லது ஆன்லைனில் பதிவு பண்ண போகிறேன், அல்லது ஏஜென்ட்கிட்ட போகிறேன், அல்லது அந்த பஸ் கம்பெனிக்கு போகிறேன், எனக்கு டிக்கெட் என்னை தேடி போகணும், வரிசையே இருக்கக்கூடாது, நான் மட்டும் நிற்கணும், எனக்கு பிரியமான அந்த சீட்டு கிடைக்கணும், சுகமான அந்த சீட்டு கிடைக்கணும். உடனே கிடைச்சிச்சு. உடனே ஊருக்கு போகிறீங்க, திருப்பி ஊரில் வந்தோன்னு ஒரு சாட்சிடுவீங்க, நான் ஜெபித்து போனேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கர்ணம் உண்டாகட்டும், நான் ஜெபித்து போனேன், இந்த சீட் தான் கிடைக்கணும்னு சொன்னேன், இந்த பஸ் தான் கிடைக்கணும்னு சொன்னேன், இந்த மணி நேரத்தில் போகணும்னு சொன்னேன், ஆண்டவர் கூட்டிட்டு வந்தார். இது சாட்சி கிடையாது, இது உன்னுடைய ஆசை, உன்னுடைய வாஞ்சை, உலக பிரகாரமாக இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், இப்படி செய்யணும். சாட்சி என்பது எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த கிரேக்க வார்த்தையில மார்க்கியோ அப்படின்னு சொல்றோம். மார்க்கியோனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு எப்படின்னா, வேதவசனம் சொல்றது 1:8 வாசிப்போமா? அந்த வசனத்தை வாசிங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது, ஆமா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க ஆவிக்குரியவர்களாக மாறுகிறீர்கள், ஆவிக்குரியவர்களாக மறுரூபம் அடைகிறீர்கள், ஆவிக்குரியவர்களாக நீங்க என்ன பண்றீங்க? மாற்றப்படுகிறீர்கள். இப்போ பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது சரி, நீங்கள் பலன் அடைந்து, முதல்ல என்ன ஆகிறீங்க தெரியுமா? பலன் அடைந்து இருக்கீங்களா? பலன் அடைந்து, பலன் அடையணும். எப்படி பலன் அடையணும் அப்படின்னு சொன்னா, யோவான் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை திருப்பி கொடுங்க. யோவான் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. 6, 7, 8 வசனங்கள் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் வேலை இன்னும் வரல, ஆனா உங்க வேலை எப்பயுமே ஆயத்தமா இருக்கு. நல்ல கவனமா பாருங்க. என் வேலை இன்னும் வரல, அப்ப என்னுடைய நேரம் இன்னும் வரல. இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நான் ஆண்டவர் வரையில மாறிக்கிறேன், ஆண்டவர் தரிசனம் கொடுக்க நான் மாறிக்கிறேன். எல்லாருமே இந்த தரிசனம், எனக்கு போன வாரத்தில் நான் தரிசனத்தை குறித்து நான் பேசினேன். தரிசனம் பார்க்கறது, இந்த எமோஷனலாக தரிசனம் பார்க்கறது, சொப்பனம் பார்க்கறது, எமோஷனல் வாழ்றதெல்லாம் கிறிஸ்தவன் ஆவிக்குரியவன் கிடையாது. இதெல்லாம் எமோஷனல் வீக் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, படக்கு சில பேர் சொல்லுவாங்க, படக்குன்னு போவதுங்க, படக்குன்னு பேசுவோம், படக்குன்னு அனுப்புவது, படக்குன்னு சமாதானம் வருது, படக்குன்னு வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து எமோஷனல். அதனால தான் குடும்பங்கள் பிரிந்து போகிறது, நீங்கள் தனிமையாக்கப்படுறது, நீங்கள் வந்து வேதனைப்படுறது, துக்கப்படுறது. ஆனால் உடனே இது சாட்சி சொல்லக்கூடாது. ஆண்டவர் வந்து துக்கப்படுறது சாட்சின்னு சொல்லியிருக்கிறாரு, அனுதினம் செத்து படுக்க சாட்சி. அதாவது நீங்கள் அந்த அவதி வேற, சாட்சியாக வாழ்றது வேற. அதையும் நான் சொல்லிடுறேங்க. அப்போ இந்த வேலை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆண்டவர் வரையில மனம் திரும்பிக்கிறேன், ஆண்டவர் வந்து சொன்னார் நான் பார்க்குறேன், இன்னைக்கு என் சொப்பனத்தில் ஆண்டவர் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் சொல்றாரு, உங்க வேலை எப்பயுமே உங்க நேரம் ஆயத்தமாகவே இருக்கிற வேலை தான். எப்பயுமே ஆயத்தமாக இருக்கணும். ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், சர்ச்சுக்கணும், ஊழியருக்கு போகணும், வேலை பார்க்கணும். டக்குன்னு எழுந்துருச்சு. நேரமே நீங்கள் கேட்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். அந்த பாஸ்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணும்பொழுது சொன்னார், என்னையா எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ண படக்குன்னு எடுக்கிறீங்க, அப்படி மிஸ் கால் திரும்பி நீங்களாவது பாஸ்டமாக உடனே அடிக்கிறாங்க. நீங்கள் வெளியே போனாலும் அல்லது நீங்கள் பாத்ரூம் குளிச்சுட்டு இருந்தாலும் உடனே எடுக்கிறாங்க அப்படின்னு.
அவர் சொல்றாரு, நான் நிறைய பேர் கிடைச்சிருக்கேன், நிறைய பாஸ்டர்கள் கிடைச்சிருக்கேன், நிறைய குடும்பத்தில் கிடைச்சிருக்கேன், கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டாங்க, கடைசி வரைக்கும் மாட்டாங்க அப்படின்னா. ஏன்னா நம்ம எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும், எப்பயுமே ஆயத்தமா இருக்கணும். அதே மாதிரி யார்ட்டையாவது வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே என்ன எதுன்னு பார்ப்பேன். சில நேரங்கள் பார்க்க முடியாதபடி இருப்பேன் அப்படின்னா அந்த ஜெபத்தில் இருப்பேன் அல்லது ஏதாவது வேலையில் இருப்பேன். அப்போ தான் என்னால் பார்க்க முடியாது. அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து ஜெபத்தை முடிச்சுட்டு வந்து அறிக்கைகளை முடிச்சுட்டு வந்து பைபிள் படிப்பை முடிச்சுட்டு வந்து அல்லது பாடத்தில் இருப்பேன், ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருப்பேன் அல்லது சப்ஜெக்ட் யாருக்கா கொடுத்துட்டு இருப்பேன். அதனால அந்த நேரம் தான் பார்க்க மாட்டேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் லேட்டாகும். அது நைட் என்ன பண்ணுவேன்னா, நான் என்னோடய வேலைகள் முடிஞ்ச உடனே அது எத்தனை மணியாக இருந்தாலும் நெட்டை ஆஃப் பண்ணிடுவேன். என்னோடய வேலை முடிஞ்சவொடனே நெட்டை ஆஃப் பண்ணிட்டு காலையில் எழுந்துச்சு நெட்டை திரும்பி என்ன பண்ணுவேன், ஆன் பண்ணுவேன். அந்த ஒழுக்கங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நெட்டுகள் ஏன் ஆஃப் பண்ணுறோன்னா, நம்ம வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஹேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு ஃபோன் வச்சுக்கும் போது அந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணாலும் அக்கௌண்ட்டை மாற்றணும். இந்த மாதிரி நடந்துருக்கு. அப்போது இங்கே வாசிக்கிறோம், எந்த நேரமும் ஆயத்தமாக இருக்குது. அதுக்கடுத்து உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. ஆமென். நல்ல கவனம் பார்த்துக்கோங்க. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மளை சாட்சி கொடுக்கணும் சொல்றது புரியுது இல்லையா? உலகம் நம்மளை சாட்சி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம பார்த்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல நல்ல வேலை பார்த்து தட்டி கொடுக்கணையா, ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணையா, ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணையா, ஒரு போனஸ் கொடுக்கணையா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்கள்ட்ட அவங்க வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லி சாட்சிகள் நம்ம பண்றோம். இப்படி நிறைய பேர், அதாவது உறவினர்கள் நம்மகிட்ட இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும், தூங்கியான்னு கேட்கணும், பர்த்டே விசஸ் பண்ணணும், மேரேஜ் கல்யாணம் அனிவர்சரி அப்படின்னா எனக்கு வாழ்த்து சொல்லணும். அதேமாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மல்டிமீடியாவில் லைக் எதிர்பார்க்குறாங்க, கமெண்ட் எதிர்பார்க்குறாங்க. அது தப்பான கமெண்டாக இருந்தால் உடனே என்ன பண்ணிடுறாங்க, இவங்க திட்டி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நீங்க நிறைய பார்க்கும்போது. அப்போ வேதம் சொல்லுது, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்குது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே. அப்போ உலகம் உங்களை பகைக்காது, உலகம் உங்களை நேசிக்கும். பாவமான ஜனம், பாவங்கள் எல்லாமே உங்களை நேசிக்கும். ஒரு கிளப் உங்களை நேசிக்கும், ஒரு சினிமா உங்களை நேசிக்கும், நீங்களும் அதை நேசிப்பீங்க. சினிமா நடிகை நேசிப்பாங்க. உலகத்தோட பாவிகள் எல்லாமே, குடிகாரர்கள் எல்லாமே அவங்க நேசிப்பாங்க. சிகரெட் குடிக்கிறவங்க நேசிப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுறவங்க நேசிப்பாங்க. சொல்லுங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். இப்ப நேசிக்கிறது எல்லாமே எது நேசிக்குது? சாட்சிகளுக்காக இல்ல, சாட்சிகளை கெடுக்கிறதுக்காக. அப்போ சாட்சிகள் எப்போ மாறுது அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு சாட்சி கொடுக்கும் பொழுது உலகம் உங்களை பகைக்கும். சொல்றது இல்லையா? நல்ல கவனம் பாருங்க. இந்த இடத்துல உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான். அப்போ இந்த பொல்லாத ஏசப்பா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பக்கம் போகாத, அது கெட்ட பழக்கம், இது தவறு, இது மீறுதல், இது அசிங்கம், இது பொருளாசை, இது சரீராசை, இது இச்சை, இதில் போனால் உனக்கு நோய் வரும், இதில் போனால் உனக்கு வியாதி வரும், இதில் போனால் உனக்கு தீங்கு வரும், இதில் போனால் மரணம் வரும். ஏன்னா பாவம் என்னது? என்ன கொடுக்கும்? பாவத்தினுடைய சம்பளம் என்ன? கூலி என்னது? பாவத்தினுடைய கூலி. நீ பாவம் செய்யற அதுக்குரிய கூலி, அதனுடைய சம்பளமே. ஆமா, எப்படிப்பட்ட மரணம்? ஆண்டவர்கிட்ட பிரிக்கிறது, ஆண்டவரை பார்க்காமல் இருக்கிறது. புரியுது என்ன சொல்றது? அப்ப இங்க சொல்லும் போது நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. அப்போ இப்ப என்ன செய்யணும்? உலகம் என்ன பண்ணுதுன்னா, உங்களை குறிச்சு ஆண்டவர் உங்களுக்கு சாட்சி சொல்லும் பொழுது, உங்களை குறிச்சு இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்லும் பொழுது, இப்போ உலகம் முழுசும் ஆண்டவரை பகைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் என்ன சொல்றது, உங்களை உலகம் பகைக்கிறதுக்கு முன்னாடி என்ன இந்த உலகம் பகைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ
என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்மள சாட்சியாய் இருக்கிறது, ஆயத்தமான சாட்சியா இருக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போவதில்லை என்றார். ஆமா, அடுத்து பார்க்கும்போது எந்த பண்டிகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலிலேயாவுடைய பண்டிகை. அதை வாசித்து பாருங்க, தொடர்ந்து வாசிங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். இவைகளை அவருடனே சொல்லி பின்னும் கலிலேயாவில் தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று. அப்ப பாருங்க, சாட்சிகள் எப்படி பண்ணா, நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு, நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு, நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அந்த பாராட்டுக்கு நம்ம அந்த தட்டி கொடுக்கறதுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிள்ளை, மூத்த மகன் வந்து இந்த ஏரியாவில், இந்த பனஸ்வாடி பகுதியில் நிறைய பேரை படிக்க வச்சிருக்கேன். ஆனால் என் பிள்ளை படிக்க வச்சது அவங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க, பல பேர் சொல்ல மாட்டாங்க. கடந்த நாளில் வந்து ஒரு பொண்ணை பார்க்க நாங்கள் ஒரு ரோட்டு, நானும் பாஸ்டமும் காயெல்லாம் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம். அது வந்து ஒரு பொண்ணு வச்சு, ஹாய் அங்கிள் அப்படின்னு எனக்கு அடையாளம் தெரியல. இவன் யோசித்து பார்த்துட்டேன், யார் கடைசி அந்த பொண்ணு சொன்ன பொண்ணோடைய பேரை சொல்லிச்சு, எனக்கு தெரியுதா? ஆமாம். அப்போ யாரும் வந்துச்சு, ஆமாம் யார் அப்படின்னா, ஹெலன் வந்து அந்த பொண்ணுக்கு 6ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸா, 3ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ்ல இருந்து அந்த பொண்ணு 7ஆம் கிளாஸ் வரைக்கும் டியூஷன் படிச்சிருக்கேன். அந்த பொண்ணை வந்து என்னுடைய மூத்த மகன் என்ன பண்ணி படிக்க வச்சு, அதை மறக்கலை. இப்போ வந்து சொல்லுது, நான் வந்து பிபிஏ முடிச்சிட்டேன். இப்போ வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி பேர் சொல்லி, தும்கூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி பேர் சொல்லி, இங்கே இப்படிப்பட்ட ஒரு வேலை பார்க்குறேன். எல்லாம் அக்கா தான். எப்படி சாட்சி? ஆனால் அது அந்தரங்கமாக இருக்குது, மறைவாக இருக்குது. என் மகன் செஞ்சது யாருக்குமே தெரியாது. எங்கேயுமே ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அது மல்டிமீடியாவில் ஃபோட்டோ எடுத்து போட்டதும் கிடையாது. நம்ம ஊழியத்திலேயே இருக்கட்டும், நம்ம குடும்பத்திலேயே இன்றைக்கி செஞ்சுக்கிறேன். இதைத்தான் இயேசு கிறிஸ்து மறைந்திருந்து போய் செயல்களை செஞ்சுட்டாரு. இப்போ அங்கே முறுமுறுக்கிறாங்க. இன்னைக்கு எங்களுக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்களுடைய குடும்பத்திற்கும், எங்களுடைய ஊழியத்துக்கும் இது முறுமுறுப்பு இருக்கு. ஆனால் முறுமுறுப்பை கண்டு நம்ம என்ன ஆகிடக்கூடாது, வெட்கப்பட்டுறக்கூடாது. சாட்சியை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சாட்சி சொல்லுகிறது யார் அப்படின்னா ஆண்டவர். எப்படி? 1 கொரிந்தியர் புஸ்தகம், 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 to 31 வரைக்கும் ஒன்னொன்னா வாசிங்க. நான் விளக்கிட்டு நான் கலந்து சொல்றேன். எப்படியா தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஆமென். இந்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி அப்படின்னு சொல்லி, இந்த மறைந்திருந்து வரக்கூடிய, அந்தரங்கத்திலிருந்து வரக்கூடிய சாட்சி. இந்த சாட்சி எப்படின்னா, எப்படி தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினால். அப்போ உலகத்துல கிடைக்கிற சாட்சி என்பது என்னன்னா, சுயத்திலிருந்து, சுய ஞானத்திலிருந்து, சுய பலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சாட்சி. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சுய உலக பிரகாரமான சாட்சியை தான் நீங்க சொல்றீங்க. அதை முதல் சொல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து தலை வலிக்குது, கை வலிக்குது, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, ஜெபம் பண்ண சோகமாக்குனாரு, பணம் கேட்டேன் ஆண்டவர் கொடுத்தாரு, கடன் அடைச்சாரு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சி கிடையாது. எந்த சாட்சினா, இந்த தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி முறுமுறுப்புகள் மத்தியில, சமாதானம் இல்லாத இருக்கிற மத்தியில, பலவீனங்கள் மத்தியில, நம்மளை அவமாய் பேசுறவர்கள் மத்தியில, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சாட்சியை இழந்து போகாதபடி, என்னத்தையா வாழ்ந்து, ஜெப வாழ்க்கையில வாழ்ந்து, துதி வாழ்க்கையில வாழ்ந்து, என்னையா அப்படி போயிட்டு தரிசன வாழ்க்கையில வாழ்ந்து, நம்மளும் அந்த மனுஷனை போல, அந்த மனுஷியை போல கொஞ்சமா காதலிச்சு, கொஞ்சமா சிகரெட் குடிச்சு, கொஞ்சமா தண்ணி அடிச்சு, கொஞ்சமா போய் சொல்லி, கொஞ்சமா நம்மளும் உலக பிரகாரமாக அப்படியே போய், அவன் தான் நல்லா இருக்கிறான், நம்ம தான் இப்படி கொஞ்சம் சொல்லாம பாருங்க, இதை செய்யக்கூடாது. இப்படிதான் வாழணும். அந்த இடத்துல பார்க்கும்போது தானியலை குறித்து பார்க்க முடியும். தானியலுக்கு ராஜாவின் இடத்துல இருந்து ஒரு அழைப்பு வந்தது. ஒரு பெரிய மகா விருந்து, பயங்கரமான ஒரு விருந்து. ராஜ மரியாதையோட சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு
ராஜ உபசரிப்பு அந்த பெரிய அந்த மேசை மேல என்ன பண்ணி டைனிங் டேபிள் மேல, பெரிய டைனிங் டேபிள் மேல, ராஜாவுடைய டைனிங் டேபிள் எப்படி இருக்கும்? இப்ப சாதாரண ஒரு வீட்டுக்குள்ளே போனோம்னா கண்ணாடி பளிங்குகள், தேக்கு மரத்துல சொல்லுவாங்க. நாங்கள் வீட்டுக்கு சில வீட்டுகளுக்கு நம்ம லஞ்சுக்கு போனோம்னா, டின்னருக்கு போனோம்னா அது முதல் சொல்லுவாங்க, இது முதல்ல அதை தான் அறிமுகப்படுத்துவாங்க. இந்த சேர் இந்த விலைக்கு வாங்கினேன், இது இப்படிப்பட்ட சேர் இந்த வீட்டை எங்கேயுமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய டேபிள் இப்படி, இங்கே இருக்கக்கூடிய பாத்திரம் இப்படி, இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் இப்படி, இங்கே இருக்கக்கூடிய ஃபோக்கு, ஸ்பூனு அந்த நைஃப் இதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லி வர்ணிப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அது வந்து உலக பிரகாரமாக நம்ம எந்த சாட்சிகளையும் நம்ம என்ன செய்ய முடியாது, தேட முடியாது. ஆவிக்குரிய இன்னைக்கு ஆவிக்குரிய சாட்சி தான் இன்னைக்கு நம்ம பெற்று வாழ்கிறோம். இருக்கீங்களா? அப்போ இங்கே பார்க்கும்போது உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமா. அப்போ பைத்தியமான தோன்றுகிற பிரசங்கம், பைத்தியமாக நீங்க சொல்லுங்க என்ன அந்த வயசு பைத்தியம் மாதிரி பிரசங்கம் பண்றாரு, குழப்பி நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப குழப்பறீங்க பாஸ்டர், ரொம்ப ஆழமா கொடுக்குறீங்க பாஸ்டர், இதெல்லாம் ஓவர் பாஸ்டர், அந்த பாஸ்டரா பாரு, அந்த பசங்க நல்லா அழகா தடவி கொடுத்து அப்படி இருக்கணும். அதனாலதான் நிறைய விசுவாசிகள் என் கூட நிற்க மாட்டாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் நிற்க மாட்டாங்க, என் குடும்பத்திலேயே நிறைய பேர் நிற்க மாட்டாங்க. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு என் குடும்பத்தில் என் வீட்டு பக்கமே வர மாட்டாங்க. அப்படி சத்தம் கடை ரோட்ல வந்து சத்தம் கடை வெட்டி வெட்டி பார்த்தா ஓடியே போயிடுவாங்க, ஓடி போய் அடுத்த தெருவில் போய் ஒழிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா பைத்தியமான, ஆனா வேதம் சொல்லி இந்த பைத்தியமான பிரசனத்துலதான் விசுவாசிகளுக்கு ரட்சிப்பே இருக்கான். இதுதான் சாட்சி, இதுதான் சாட்சி. அடுத்த வேதம் சொல்லுவாங்க, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் அடையாளத்தை, அப்போ இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா அடையாளத்தை கேட்கிறாங்க. எப்படின்னா அடையாளம், நான் போகிறதுக்கு எனக்கு வந்து ஒரு அடையாளம் வேணும். எப்படி அடையாளம்? ஒரு தரிசனம் வேணும், ஒரு சொப்பனம் வேணும். கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பாங்க, நீ பேசும் வரைக்கும் நான் விடவே மாட்டேன். உடனே அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்துருவாங்க, யாக்கோபு ஆசீர்வதிக்கும் வரைக்கும் அவன் தேவதூதனுடைய கால்களை விடவே இல்லை, பிடித்து ஆசீர்வதித்து ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடவே மாட்டேன்னு சொன்னான். நான் விட மாட்டேன், நீங்க தரிசனம் கொடுத்தாலே கொடுக்கும். இந்த வேலைக்கு போலாமா, இந்த வேலை கிடைக்குமா, கிளி யோசிப்பாங்க, வேலை குறி கேட்கிறாங்க, இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, குடுகுடுப்புக்காரன். என்னது சொல்ல புரியுது இல்லையா? நிறைய பேர் இன்னைக்கு இப்படிதான் கிறிஸ்தவர்களாக்கீங்க. அது கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்குரிய ஆவி. அடுத்து சொல்றது, கிரேக்கர்கள் என்ன பண்றாங்க, என்ன கேட்கிறாங்க? ஆமா, ஞானத்தை கேட்கிறாங்க. கடந்த நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, வெளியூர்ல இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் வந்து, பாஸ்டர் எங்களுக்காக சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணி தரேன். என்ன விஷயம்? என்னுடைய கணவருக்கு இதுவரைக்கும் சுகரே இல்லைங்க. இப்போ என் கணவருக்கு 524 வந்துருச்சு. திடீர்னு சுகர் வந்துருச்சு. என்ன சோர்ந்து போய் உட்கார தூங்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி அவர் மாதிரி ஆகுறாரு, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. டாக்டர்கிட்ட கூட்டு போனோம். அவர் செக் பண்ணும்போது 524 மாத்திரை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. சரி, ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் கரைச்சிடலாம். ஏன்னா எங்களுக்கும் சுகர் இருக்கு, நானும் சுகர் மாத்திரையை சாப்பிட்டு சுகர்னால எல்லாம் பண்ணிருக்கோம், நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். இப்படி பண்ணலாம் ஒன்றும் பயப்படாங்க. ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் பண்ணி முடிச்சப்போ கொஞ்சம் ஆலோசனை கொடுப்போம், இதை சாப்பிடுங்க, என்னென்ன பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு கோபம் உண்டாச்சு, பயங்கரமா கோபம். ஏன் கோபம் ஒரு மாதிரி என்ன பேசிருப்பாங்க அப்படின்னா, பாஸ்டர் 3 மாசம் மாம்பழமும் பலாப்பழமும் சாப்பிட்டே இருந்தாரு, மிராண்டா ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சுக்கிட்டே இருந்தாரு, மாசா குடிச்சுக்கிட்டே இருந்தார், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார், நைட் 11 மணி அப்புறம் சுகர். அப்புறம் இவ்வளவும் 3 மாசம் சாப்பிட்டுட்டு போய் செக் பண்ணா இல்லாதவனுக்கு காமிக்கத்தான் செய்யும். சரி, ஃபாஸ்டிங்ல போய் சுகர் பண்ண செக் பண்ணினா, ஆமா பாஸ்டர் ஃபாஸ்டிங்ல சுகர் செக் பண்ணேன். ஆமாவா, ஸ்தோத்திரம். ஃபாஸ்டிங் எப்படி போயிச்சோம்? கொஞ்சமா ரவை உப்புமா, கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு, அதான் ஃபாஸ்டிங். என்னவா? அதான் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் அதான் பிரதர். குறைஞ்ச 10 மணி நேரம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கணும். கொஞ்சமா ரவை உப்புமா போட்டு, கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு. அப்பா சொன்னேன், நாட்டு சக்கரை, இந்த சக்கரை சீனியை விட நாட்டு சக்கரை வந்து ரொம்ப மோசம். ஏன்னா அது டைரக்டா கரம்பு இருக்குது, இதாவது கெமிக்கல்லாம் போட்டு அது பக்குவப்படுத்தி. அப்ப இதுலதான் அதிகமா டாக்டர் சொல்லுறாங்க, நீங்க வெல்லம் கிடைக்கலாம், கருப்பட்டி கிடைக்கலாம், கிடைக்காதீங்க. அதுலதான் கார்போஹைட்ரேட் இருக்கு, அதுலதான்
இது இருக்குது அப்படின்றான். நிறைய பேர் தெரியும் போட்டுக்கிறேன் போய் பார்த்துருக்காங்க. 220 காமிச்சிருக்கேன் ஃபாஸ்டிங்க. திருப்பி வந்திருக்காங்க. திருப்பி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தோசை சாப்பிட்டுருக்காங்க. அரிசி தோசையில் பச்சரிசி தோசையா என்ன தோசை இல்லை, அரிசி தோசை சாப்பிட்டுருக்காங்க. தோசையில் என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுருக்காங்க. திருப்பி பார்த்துக்க 300 இருக்கு. ஐயோயோ என் புருஷனுக்கு சுகர், ஐயோயோ எசப்பா சுகரை கம்மி பண்ணுங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு, இவங்களுக்கும் சுகர் ஆயிடுச்சு, இவங்களுக்கும் பிபி ஆயிடுச்சு. நான் சொன்னேன், என்னங்கம்மா முதல் ஞானத்தை கேளுங்க, உங்களுக்கு ஞானத்தை கேளுங்க, உங்கள் சபைக்கு ஞானத்தை கேளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கேளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை காணுன்னு சொல்லி கோபமாக 2 திட்டிட்டேன். ஆமாம் தானே, இப்படி செய்யக்கூடாதுல. பெரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதாங்க. கிரேக்கர்கள் ஞானத்தை கேட்கிறாங்க. எந்த ஞானத்தை? சாட்சியோட வாழணும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை வேணும் ஆண்டவரே, நாங்கள் பைத்தியமாக இருக்கிறோம். இப்போ பார்க்குற உலகத்தில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், பைத்தியம். இப்போ நான் சாட்சிகளை படி பேசுகிறேன், ஆண்டவர் வார்த்தையை பேசுகிறேன்னா, இந்த ஐசக் போதகர் ஒரு பைத்தியம், இவர் ஒரு லூசு, இவர் ஒரு மெண்டல். இந்த ஆள் கூட இருந்தோம்னா காசு சம்பாதிக்க முடியாது. காசு சம்பாதி, நல்ல சம்பாத்தியத்தில் சம்பாதி. பொய் சொல்லி திருடி தப்பான வழிகளில் பாவம் செஞ்சு பண்ணுன்னா வராது. இருக்கீங்களா? இதைத்தான் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய தேவ பிள்ளைகள் பலத்தோடு சீக்கொண்டு ஆரோக்கியத்தோடு இருக்கணும், தீர்க்க ஆயுசோடு இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எத்தனை வேலை நாங்கள் ஜெபம் பண்ணாலும் அத்தனை வேலை விசுவாசத்துக்கு ஜெபம் பண்ணும்போது எதைத்தான் சொல்லி ஜெபம் பண்ணிக்கலாம். கடந்த நாளில் ஜெபிக்கும் பொழுது கூட இந்த சகோதரிக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. இந்த ஹார்ட் ஆப்ரேஷன்னா உடனே இவ்வளவு லட்சங்கள் வேணும், நான் எதிர்பார்த்தது போலவே அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்க சொன்னதை விட இன்னும் ஒரு சில செலவுகள் நமக்கு இருக்கு. போக்குவரத்துக்கான செலவு, தங்கத்துக்கான செலவு. அப்போ இதுக்கு ஒரு இவ்வளோ செலவாகும். டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ஸ்டே பண்ணது அப்போ இவ்வளோ செலவு, இவ்வளோ வேணும். இப்போ உடனே பண்ண எப்படி? ஆண்டவரை சொல்லி, ஆண்டவரே ஒரு 2-3 மாசம் அது மாதிரி காரியங்கள் ஏற்பட்டு அதே மாதிரி கர்த்தர் வழிவாசை தரணும். இதுதான் ஜெபம். ஜெபம்ன்றது என்னன்னா, சாட்சியோடு நம்ம ஜெபிக்கணும். சாட்சியை தவறிட்டு நீங்க சொல்லுங்க, நிறைய பேர் இந்த சாட்சியை தவறிட்டு நீங்க ஜெபம் பண்றதுனால தான் ஜெபம் கிடைக்கவே மாட்டேங்குது. சும்மா ஒரு ஜெப வீரர் அப்படின்ற ஒரு போர்வையில் இருக்கிறீங்க, சும்மா ஜெபம் என்ற ஒரு காரியத்தில் இருக்கீங்க. ஆண்டவர் பேசவே மாட்டேன்றாருங்க, ஆண்டவர் சொல்லவே மாட்டேன்றாருங்க, ஆண்டவர் தரிசனமே தர மாட்டேன்றாருங்க. இது எல்லாமே அடையாளம். அடையாளத்தை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஞானி மாதிரி தான் இருப்பீங்க, ஆனா உலக பலத்தில் இருப்பீங்க. அது சாட்சி கிடையாது, அதுக்கு பேர் ஆவிக்குரியவர்கள் கிடையாது. ஆவிக்குரியவர்கள் கிடையாது. நீ எத்தனை வருஷம் ஞானஸ்நானம் எடுத்து அப்படின்னு சொல்லி வருஷ கணக்கை நீ சொல்லி எக்ஸ்பீரியன்ஸை தேடக்கூடாது. எத்தனை நிமிஷம் ஆண்டவரோடு சாட்சியாக, இவன் இப்படித்தாண்டா, இவனை மாற்ற முடியாதா, எப்படி பாவத்தில் வந்து இல்லை பரிசுத்தத்தில் இருந்து இவனை கெடுதலுக்குள்ள கொண்டு போக முடியாதா, இவனை கெட்ட காரியங்களுக்கு கொண்டு போக முடியாதா, இவனை என்ன அடிச்சாலும் இவன் திரும்பி திரும்பி எந்திச்சு உட்கார்ந்தா அப்படின்னு சொல்ற ஒரு சாட்சி இருக்கு பாருங்க. அதுதான் ஆவிக்குரியவனுடைய சாட்சி. எவ்வளவு கேவலப்படுத்தினா, எவ்வளவு வஞ்சா, என்னையெல்லாம் அவ்வளவு விமர்சனம், அவ்வளவு வைகள், அவ்வளவு எத்தனையோ பேர்கள் கெட்ட வார்த்தைகள் கூட நீ அவசியம் பண்ணலாம், மோசமான வார்த்தை பேசுவாங்க. மறுபடியும் அவர்கள் வரும்பொழுது, அவர்கள் ஸ்தோத்திரம் சொல்லும்போது, அவர்கள் உபசரிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணி உபசரி. காரணம் என்னன்னா, அது சாட்சி. அதான் சொல்றாங்க, பவுல் சொல்றாங்க, நான் தினமும் சாகிறேன், ஆனாலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில சாட்சியை நான் இழந்து போகவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்றோம், ஆவிக்குரிய சாட்சி இழந்து போயிடறோம். புறச்சாதிகளை விட, கிறிஸ்துவை அறியாதவர்களோட மிகவும் கேவலமான முறையில நம்ம நடந்துக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அப்போ இந்த சாட்சி என்பது என்னன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த இயேசுவை சொல்லுவாங்கன்னா, அவர் போன அடையாளமான இயேசுவை சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்பத்தை நிறைய பண்ணார், கொஞ்சம் மீனை நிறைய பண்ணார்,
தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். குஷ்டரோகியை குணப்படுத்தினார். மரிச்சவனை உயிரோடு. இப்படி அடையாளத்தை சொல்லி 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 ஜெபிப்பாங்க. ஆனா இங்க என்ன சொல்றது அப்படின்னா, யார சிலுவையில மரிச்சு உயிர்த்திருந்த. இதுதான் ரொம்ப முக்கியம். அதான் நிறைய பேர் சொல்லுவேன், நீங்க இன்னும் கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டே இருக்காதீங்க, இன்னும் என்ன பண்ணாதீங்க, புனித வெள்ளி கொண்டாடி ஆண்டவர் மரிச்சதை கொண்டாடுங்க. நீங்க எதை கொண்டாடணும், அவர் மரிச்சுட்டு உயிர்த்து வந்தாருப்பாங்க அந்த 3ஆம் நாள், அதை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அதை ரொம்ப விசுவாசிங்க, அதை ரொம்ப ஏற்றுக்கணும், அதை மற்றவங்களுக்கு சொல்லுவேன். கடந்த நாளில் சொல்லும்போது கூட சுவிசேஷம் காரியத்தை சொல்லும்போது ஏசு கிறிஸ்து இப்படி செஞ்சார், ஏசு இப்படி பண்ணார், ஏசு மரிச்சு உயிர்த்து வந்தார் சொன்னேன் இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியம். இதை வேணும், இதான் சாட்சி. நாங்க இயேசு வந்து ஒரு விசுவாசிகளோட போய் சொன்னீங்க, நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ படிக்கிற இடத்துலையோ நீங்க ஒரு மனுஷனை உங்க சொந்தக்காரங்க நண்பர்களை நீங்க பார்த்து பேசும்பொழுது, ஆண்டவரே அந்த அடையாளம், இந்த அற்புதம் இல்லை, இந்த அதிசயம் இல்லை, அவர் ஒரு பெரிய அடையாளம் அற்புதம் பண்ண மறைச்சு உயிர்த்திருந்தார். இதை விட ஒரு அடையாளம் அற்புதம், இதை விட ஒரு பெரிய பிரசங்கம், பெரிய சுவிசேஷம் இந்த உலகத்துல சாட்சியாக எதுவுமே இல்லை. இருக்கீங்களா? உலகத்தில் இருக்கிற கடவுள்கள் விழுந்து போனவர்களுமாக, மரிச்சவர் மரிச்சு போனவர்களாக, ஆனால் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக கர்த்தராக மரிச்சு 3ஆம் நாள் உயிர்த்திருந்திருக்கிற, இதுதான் சாட்சி. வேதம் சொல்கிறது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடராயும் கிரேக்கருக்கு பைத்தியம். அப்போ இந்த ஞானத்தை கேட்கிறவங்களுக்கு பைத்தியமா தான் இருக்கும் கிரேக்கருக்கு. ஆனா அடையாளத்தை சொல்றவர்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க, வாசிங்க அந்த வசனத்தை. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், யூதருக்கு அவர் யூதருக்கு இடரலாகும். இந்த அடையாளம், அற்புதம், அதிசயம், தரிசனம் அப்படி பண்றவங்களுக்கு இடரலா தான் இருக்கும். இடரலாகும். ஒரு தரிசனத்தை சொல்லிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தரிசனம் சொல்லுவாங்க. என்ன தரிசனம் சொல்லுவாங்க, வரலாறு தரிசனத்தை சொல்ல மாட்டாங்க. நடந்து முடிஞ்ச பிறகு நான் இங்க போன மாதிரியே பல நாட்கள் முன்பதாக எனக்கு சொப்பனம் வந்துச்சு, நான் ஜெபிக்கும் போது இப்படி நடக்கிற மாதிரி, அவங்க வெள்ளை சேலை கட்டிட்டு வர மாதிரி, இப்படி நடக்கிற மாதிரி, இந்த இடத்துல போற மாதிரி, உங்களோட பேசுற மாதிரி, இந்த மாதிரி கட்டணம் தெரிஞ்சு அப்படிவாங்க. அது மாதிரி சொல்லி நான் காதலே வாங்க மாட்டேன். அப்படி அதனால தரிசனம்னா முன்னாடியே சொல்லணும், நாளைக்கு நடக்க போதே நீங்க சொல்லணும், அதான் தரிசனம், அதான் தீர்க்க தரிசனம். நிறைய பேர் சொன்ன, என் மகன் இறந்த பிறகு நிறைய பேர் சொன்னாங்க, ஆமா பாஸ்டர் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது தலையில் கிரீடத்தை பார்த்தோம், வெள்ளை துணியை பார்த்தோம். நான் போய் முன்னாடி சொல்லிக்கணும்னா அதான் தரிசனம். சொல்றது இல்லையா? இருக்கீங்களா? அடுத்து அப்போ பார்க்க இடரலாக, இடரல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடரலாக தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி சொல்லாம இருக்க இடரலாக இருக்கும். ஏதாவது கேட்கும்போது ஆமாம் எனக்கு வந்துச்சுங்க, எனக்கு வந்து எழுத்து வந்துச்சுங்க, எனக்கு வந்து வடிவு வந்துச்சுங்க, எனக்கு வந்து புறா வந்துச்சுங்க, அப்படி இப்படின்னா நிறையா சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன சொல்லுவேன், கிடையாது. அது வந்து இடரல், நமக்கு இடரலாக தான் இருக்கும். இப்போ இங்கே சொல்றேன் பாருங்க, கிரேக்கருக்கு வாசகம். அவர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கும். கிரேக்கருக்கு நம்ம சொல்லுவோங்க, இப்படி நடக்க போதுங்க, இப்படி வரப்போதுங்க அப்படின்னா. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்டர், நான் பாஸ்டர் சொல்லும்போது நீங்களே கேட்காம இருக்கீங்கன்னா பைத்தியக்காரன் மாதிரி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் சொல்லுவேன், என்னம்மா நீ பைத்தியம் ஆகிட்டோமா, என் பாஸ்டர்மா சொல்லுவேன். அவன் சில நேரங்கள் யாருக்காவது புத்தி சொல்ல விடுங்க விடுங்க, யாருக்காவது ஏதாவது கோபம் சில நேரங்கள் பேசி இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது, விடுங்க விடுங்க அப்படி சொல்லுவேன். பைத்தியக்காரன் ஆகிட்டோமா. அதான் கிரேக்கர். நம்ம சொல்லும்போது ஞானத்தோடு சொல்லும்போது ஞானமாக, ஏன்னா எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லுவாருங்க. எங்கள் அப்பா சொல்லும்போது அவர் கத்துறார், அவர் பேசுகிறார், அவர் தோதலாம் பண்ணுறாரு. அதே மாதிரி இப்போ நானும் பேச்சு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்க்கணும்னா ஐசக்கில் போனோம்னா, ஐசக்கில் போனோம்னா நிறைய பேசுவாண்டா, டைம் போயிடும்டா. விசுவாசியும் பயப்படுவாங்க, புரட்சாரியும் பயப்படுவாங்க. ஆனால் சில பேர் சில பாஸ்டர்ஸ் ஒரு மீட்டிங், பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் போய் ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டு வந்தேன். நம்ம சாப்பிட்றத கூட ஒரு சாட்சி இருக்கு, செருப்பு போட்டு நடக்கிறதுல சாட்சி, செருப்பு கழட்டி வைக்கிறதுல ஒரு சாட்சி இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த பாஸ்டர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நேற்று நைட் சொல்றாரு, பாஸ்டர் நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனேன், அப்பதான் இந்த பாஸ்டர் சாப்பிட்ற சுத்தம் இல்லாமல் அசிங்கமாக சாப்பிட்ற பாரு, அப்போதான் நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எவ்வளவு மோசமாக சாப்பிட்றாங்க, சாப்பாட்டில் கூட சாட்சியாக ஐசக் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. நல்ல வேலை நானும் என் பிள்ளைகளும்
சாப்பாட்டு விஷயத்துல சாட்சியா இருக்கணும். அப்ப நம்ம சொல்லும் போது பைத்தியமா இருக்கும். நான் அறுக்கிறேன் வெயில் போறோம். இப்படிதான் எங்க அப்பாவை சொன்னோம். எங்க அப்பா போயிட்டாரு. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் போனா பேசுவான், தோணுமா, இவங்க டைமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா சில பேர் இருக்கிறாங்க, வெளிநாடுகளிலையும் உள்ளூர்களிலையும் வெளி மாநிலங்களிலும், ஐயா ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் தான். சில ஊழியக்காரர்களும் சில சகோதரர்களும் சில சகோதரிகளும் பேசுவாங்க. நான் சொல்லுவேன், டைம் இருக்கா? நான் பேசியிருக்கேன். ஐயா டைம் எல்லாம் வச்சுட்டு தான் பேசியிருக்கேன். உங்க கூட பேசுறத விட எனக்கு என்ன டைம், நீங்க கொடுக்குற புத்தியை விட எனக்கு டைம் அப்படின்னு இருக்கு. அது யாரெல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க என்கிட்ட பேசுறாங்க. பெரிய பெரிய படிப்பு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பெரிய பெரிய பொறுப்புல இருக்க. அதுல இந்த மூணாறுல இருந்து ஒருத்தர் பேசுறார். அவர் யாருன்னா எம்எல்ஏ, மூணாறுல ஒரு பகுதியில் எம்எல்ஏ இருக்கக்கூடியவர். அவர் பேசினாலும் பேசிட்டே இருக்கார். ஏன்னா பிரசங்க சாட்சிகள் உங்களுக்கெல்லாம் பைத்தியம், இவன் இருக்க, இவன் கத்துவான், இவன் திட்டுவான், இவன் அப்படி பேசுவான், இவன் இப்படி பேசுவான். அதில் இருக்கக்கூடிய காரியங்களை உங்களால் என்ன பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அடையாளம் பணம் வரணும், அப்படியே கொஞ்சம். இன்னைக்கு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இனிப்பா பேசிட்டு நிறைய கம்ப்ளைண்ட், நிறைய பாஸ்டர்ஸ் கம்ப்ளைண்ட் வருது. பாஸ்டர்ஸ் எங்களை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க, பராமரிக்க மாட்டேங்கிறாங்க, சரியா புத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பாஸ்டர்ஸை பற்றி நிறைய பாஸ்டர்ஸ் எங்கள்கிட்ட, நிறைய விசுவாசிகள் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. எங்களுடைய வாழ்க்கைக்கு சரியான ஒரு காரியங்களை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னைக்கே பேசிட்டு, அதே மாதிரி குடும்பங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த இன்னைக்கு எனக்காவது ஒரு நாள் ஃபோனில் பேசி எனக்காவது மூஞ்ச காமிச்சு இன்னைக்கே பேசணும்னா அவனே விழுந்து போயிடுவாங்க. ஆனால் பக்கத்திலே இருந்து புத்தி சொல்லிட்டு அவங்கள கீழ்படுத்தி சரிப்படுத்தி அவங்களுக்கு பராமரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம சந்திச்சிருந்தோம். நமக்கு இருக்கலாம் தெரியும், நம்ம பைத்தியக்காரன் தெரியும். இதுதான் சாட்சி. அதுக்காக விட்டுறக்கூடாது. நம்மளை கேவலப்படுத்தி போனாலும் நம்ம விட்டுறக்கூடாது. அடுத்து ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். ஆமா, யூதர்கள் கிரேக்கர்கள் அடையாளத்துக்காக இருக்கிறவங்களும் சரி, ஞானத்துக்காக இருக்கிறவங்களும் சரி, ஆண்டவர் எதுக்காக உங்களை அழைக்க இருக்கிறார் அப்படின்னா, இங்க சொல்லுது, எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமா. இதுதான் சாட்சிங்க. இருக்கீங்களா? இதுதான் சாட்சி. நான் யாரு முன்னாடி, இப்ப யாரு? ஆவிக்குரியவன். அவ எதுக்காக அழைக்கப்படுகிறேன்? ஆவிக்குரியவனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த ஆவிக்குரியவனுக்கு என்ன பலன் அப்படின்னா, உலக பிரகாரமான பலன் கிடையாது. உலக பிரகாரமான பலன் கிடையாது. அப்ப என்ன பலன்? தேவ பலன், தேவ ஞானம். ஆண்டவர்கிட்ட இதுதான் பெற்றுக்கணும். தேவ ஞானம், தேவ பலன். என்னை பார்க்கிறவங்க விமர்சனம் படுத்தலாம், கோளாறு சொல்லலாம், திட்டலாம், கோவிக்கலாம், என்னை பேசலாம், என்னை ஏசலாம், என்னை தவறாக என்னை குறை சொல்லி என்னை கெட்ட விமர்சனப்படுத்தலாம். எனக்கு தெரியாது. அதை யோசிச்சுட்டு நான் உட்கார மாட்டேன். நான் யோசிக்கிறது எல்லாமே ரட்சிப்பை குறித்து. நான் இவ்வளவு சொல்லியிருக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆலோசனை கொடுத்துக்கிறேன், ஆனால் இவர்கள் ரட்சிப்புக்குள்ள வரலையே அப்படின்ற ஒரு காரியம் தான் நமக்குள்ள இருக்கணுமே ஒழிய உலக பிரகாரமாக எதுவுமே இருக்கக்கூடாது. தேவ பலன், தேவ ஞானம். இயேசு கிறிஸ்து கூட இந்த தேவ பலன், தேவ ஞானத்துல தான் நான் இவ்வளவு சொல்லியும் இவர்கள் ரட்சிப்பை இழந்து போயிட்டார்களே, இடரல் அடைந்து போயிட்டார்களே, இவர்கள் கைவிடப்பட்டார்களே அப்படின்னு சொல்லி சிலர் மரித்தும் இருக்கிறார்கள், சிலர் பலவீனமாகவும் இருக்கிறார்கள், சிலர் கேட்டு மாறி இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் புத்தகத்துல பவுல் சொல்றார். அல்லேலூயா. அதுதான் விஷயம். இதான் சாட்சி. சாட்சி நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்ன பேர் இன்னைக்கு உலக பிரகாரமான சாட்சியில தேவ ஞானம் இல்லாம, தேவ பலன் இல்லாம சாட்சிக்க கூடாது. அடுத்து இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமுமாய் இருக்கிறது. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக. நீங்க பைத்தியம் 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 சொன்னீங்கன்னா, இப்ப ஆண்டு
ஆண்டவர் வார்த்தையை சொல்லி கண்டிச்சு உணர்த்தி இருந்தால் உங்களுக்கு பைத்தியம். உங்களுக்கு திட்டிக்கிட்டு உங்களை சரிப்படுத்திக்கிட்டு இருந்தால் பைத்தியம். உங்களுக்கு ஒவ்வொரு நேரமும் கோலா செஞ்சு போய் அப்படி இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், இந்த துணி எங்களை போடாத, எடுத்து அங்கே வை, இந்த விளக்கமாறு எங்களை போடாத, இது எடுத்து இங்கே வை, இந்த செருப்பு எங்களை கட்டி போடாத, இப்படி எடுத்து வை. இதான் ஏன் உன் வீட்டுக்கு நான் வரதே இல்லை. பைத்தியக்காரன் லூஸ். எங்க ஆயா வீட்டுக்கு போனா நாங்கெல்லாம் குண்டக்க செருப்பு கட்டி போடுவோம், துணியை போடுவோம், அங்க குளிக்கவே மாட்டோம், எண்ணெயே தேய்க்க மாட்டோம், சோப்பே போட மாட்டோம். அங்க நல்லா வாங்கி கொடுத்துருல, நல்லா தின்பண்டமா வாங்கி கொடுத்தோம். இங்க வந்தா இந்த தின்பண்டம் சாப்பிடக்கூடாது, அந்த தின்பண்டம் சாப்பிடக்கூடாது, வாங்கிட்ட போய் வந்த பாரு. இது வந்துதான் பலத்துக்கும் பலவீனத்துக்குமானது. இல்லைங்களா? உங்க வீட்டுக்கு வந்தா திட்டிக்கிட்டே இருப்பாடா, அதான் உங்க வீட்டுக்கிட்டே வரதில்லடா, அப்படியே போயிடுறது. நான் வராமே இருக்கிறது. அப்படியே போன்ல மட்டும் வாட்ஸ்அப்ல ஹலோ ஹாய் பைசா சோத்திரம், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிடுங்க, வேலைக்கு போயிட்டு ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இருக்கீங்களா? நிறைய விசுவாசிகள், அதனால போய் விசுவாசிகள்லாம் பாருங்க, எங்கிட்ட சொல்லவே மாட்டேங்க ஜெபம் பண்றதை. யாராவது சொல்லிட்டீங்களா இருக்கா ஜெபம் பண்ணுங்க? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்க பார்க்கறது எல்லாமே பைத்தியம். உலக வெளியேற்கக்கூடிய விசுவாசிகள் எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் இருக்கும். சில நேரங்களில் சில நாள் வச்சிருக்கிறேன், இவங்களுக்காக இந்த நாள் உபவாசம், இந்த நாள் அந்த நாள் அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கு மட்டும் விசேஷமா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி வார்த்தைகள் எடுத்து அவங்களுக்கு அனுப்பி அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் உங்க மெசேஜை பார்த்தேன் பாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ், உடனே ஜெபத்தில் இப்படி இருங்க அப்படி இருங்க, இது வரப்போகுது, இப்படி இருந்தீங்கன்னா வராது, இப்படி அதே மாதிரி சொல்லி அடுத்த நாள் ஒரு 2-3 நாள் சாட்சி சொல்லுவேன். ஆமாம் பாஸ்டர், நல்ல வேலை நீங்க சொன்னதுபடி நாங்கள் இருந்ததுனால காப்பாற்றப்பட்டோம். நம்ம சபையில் இருக்காது. நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா பிளேடு, எனக்கு பேர் வச்சுக்கிறது பிளேடு. அந்தாண்ட போனால் டைம் போகிறது. அதே மாதிரி சொன்னாங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஃபோன் பண்ணால் நிறைய பேசுங்க, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், எப்படி இருக்கீங்க, ஏதா இருக்கீங்க, குடும்பத்தில் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, உங்க வேலை எப்படி இப்படி பேசி வரேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஹலோ ஹாய் 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 ஓகே பாய், அவ்வளோ முடிஞ்சு. இதை தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா மூத்தவர்கள் பெரியவங்களாம் அப்படி சொல்லிட்டு வச்சோம்னா அவங்க தான் நல்லவங்க. அவங்க தான் விழுந்து 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 கவனிப்போம். அடுத்து இங்கே வேதம் சொல்லுங்க, இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது, மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானம், தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது, மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய். தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்குது. தேவனுடைய பலவீனம் எது? பலவீனம் எது? தேவனுடைய பலவீனம் என்ன? தேவனுடைய பலவீனம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். நான் சொல்லுவேன், அவரால் ஆகாத காரியமும் நிறைய இருக்கு. என்னென்ன ஆகாத காரியம்? உன் மேல வச்ச அன்பை மாற்ற முடியாது, உனக்கு ஆலோசனை கொடுக்கறத நிறுத்த முடியாது, உனக்காக செபிக்கிறத, உனக்காக பரிகாரம் செய்யறத, உனக்காக மறித்து உயிர்த்து வந்தத, உனக்காக இன்னைக்கும் பிதாவிடத்துல உட்கார்ந்து வேண்டிக்கிட்டு இருக்கிறத அவர் மாற்ற முடியாது. உனக்கு கொடுக்கறத அவர் நிறுத்த முடியாது. உனக்கு ஆலோசனை சொல்றது, உனக்கு நீ என்ன பாவம் பண்ண, என்ன தவறு மீது பண்ணாலும் உன்னை மன்னிக்கிறத அவரால் மாற்ற முடியாது. இப்படி மாற்ற முடியாததும் அவங்ககிட்ட இருக்கு. இதுதான் அவங்களுடைய பலவீனம். இப்போ நம்முடைய பலவீனம் கூட நீங்கள் சர்ச்சுக்கு ஒழுங்காக ஆக மாட்டீங்க, சபையில் ஒழுங்காக ஐக்கியமாக மாட்டீங்க, ஜபத்தில் ஒழுங்காக இருக்க மாட்டீங்க, நிறைய பாவங்கள் மீது அக்கம் செய்வீங்க. ஆனால் நீங்கள் வந்த உடனே உங்களை தட்டி தடவி, ஐயோ பிரதர், நல்ல பிரதர், ஒன்றுமே நடக்காத மாதிரி உங்களை காமிச்சுக்கணும். இதுதான் பலவீனம், இதுதான் பலம். சொல்லுவது இல்லையா? அடுத்த மாசம் எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. நல்லா கவனம் பாருங்க, ஞானிகளும் பிரபுக்களும் வல்லவர்களும் நிறைய பேர் இல்ல, ஒரு சிலர். அதே பிரபு அப்படின்னா ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்க முடியும், ஞானினா ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்க முடியும். வந்து நிறைய பேர் ஞானிகளா இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கோங்களேன். அதுல ஒரு சிலரை தான். இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு படம் பேரை சொல்றோம், ஒரு படம் பேரை சொல்லி அந்த படத்தினுடைய டைரக்டர் யாரு, அந்த படத்தினுடைய கதாநாயகன் யாரு, அந்த படத்தினுடைய பாட்டு மியூசிக் யாரு அப்படின்னா கரெக்டா சொல்லுவாங்க. இன்னார் இசை அமைச்சாங்க, இன்னார் டைரக்ஷன் பண்ணாங்க, இன்னார் தயாரிச்சாங்க, உடனே பெரிய வரலாறே சொல்லுவாங்க, பயங்கரமா வரலாறே சொல்லுவாங்க.
அந்த படம் இவ்வளவு கோடிக்கு எடுக்கப்பட்டுச்சு, இவ்வளவு கோடி அது வித்துச்சு, இவ்வளவு கோடி லாபமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு ஞானி பேரை கேட்போம். ஞானியா? அவரா? நீல் ஆம்ஸ்ட்ராங் தெரியுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் யாரு? அவர் எப்படி இருப்பாரு? அவர் எந்த படத்தை நடிச்சிருக்காரு? எந்த படத்தை இயக்குனார்? இதான் விஷயம். அப்போ அதை தெரிஞ்சீங்கன்னா நீங்க உருப்பட மாட்டீங்க, வாழ்க்கை கெட்டு போயிடும். இதை தெரிஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். அதான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். சொல்றது இல்லையா? நீல் ஆம்ஸ்ட்ராங் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க மாறிடுவீங்க, நீங்களும் ஞானி. அது மாதிரி ஆண்டவரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆவிக்குரியவர்கள் ஆயிடுவீங்க. ஆனா நீங்க ஆவிக்குரியவர்களை பற்றி தெரியாது. நீ பைபிள் படிச்சியா? தெரியும், படிக்கல. ஜெபம் பண்ணியா? இல்லை. சர்ச் போனியா? இல்லை. ஒழுங்கா சர்ச்சில் பண்ணியா? இல்லை. ஆராதனை பண்ணியா? இல்லை. பாட்டு ஒன்றா படிச்சா? இல்லை. அங்கதாங்க தூக்கமே வந்துச்சு. பைபிளை கையில் எடுத்தா தானே தூக்கமே வந்து சாத்தான் என்ன பண்றான்னு தெரியல. பைபிளை கையில் எடுக்க மாட்டேங்கிறான். அப்பதான் வேலை வருது, அப்பதான் ஃபோன் வருது, அப்பதான் மீட்டிங் வருது, அப்பதான் நண்பர்கள் வரும், அப்பதான் உறவினர் வரும், அப்பதான் அது நடக்குது, அப்பதான் இது நடக்குது. ஜெபம் பண்ணும் போது தான் நமக்கு நிறைய பிரச்சனை வருது, டென்ஷன் வருது, அப்பதான் சண்டை வருது. சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கும் போது தான், ஊழியத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது தான், ஆராதனை பண்ண நினைக்கும் போது தான், ஆராதனை பண்ண பாட்டு எடுக்கும் பொழுதுதான் கெட்ட கெட்ட எண்ணம்னா கெட்ட கெட்ட சிந்தனைனா என்னென்னமோ பேசுவா சாத்தான். நீ நிறைய பேருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீ ஆவிக்குரியவன். நீ எதை தெரியக்கூடாதோ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற. எதை தெரியணுமா தெரியுமா? எதை தெரியக்கூடாத உலக பிரகாரமான காரியங்களை தெரிஞ்சுக்கும் போது நீ அழிவுக்குள்ள போய் கொண்டிருக்கிறாய். அதுக்கு ஆவிக்குரியவன் பேர் கிடையாது. இப்போ ஆவிக்குரியவன். அடுத்த வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தவும் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கும் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இப்ப நம்ம சாட்சியம் நடத்தி பாத்தீங்கன்னா பலவீனமான நம்மைத்தான் ஆண்டவர் பலமாய் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாட்கள்ல எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு நோவுகள், எவ்வளவு நோய்கள், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்கள், வாழ தகுதி இல்லாத ஒரு காரியம். ஒரு தம்பி, ஒரு சகோதரர் ஒரு பாட்டு வரிகளில் இருந்தார். இன்னைக்கு காலையில் அந்த பாட்டை நான் கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அருமையான அந்த பாட்டு வரிகள். அதில் எனக்கு பிடிச்ச வசனத்தை, அந்த வார்த்தைகளை நான் இது பண்ணி வச்சுக்கேன். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தன்னை இழந்து போனவன் நான், அற்பமான என்னை அற்புதமாக மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே, பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான், தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை என்னை வாழ வச்சது, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குது, உங்க கிருபை என்ன பாட வைக்குது அப்படின்னு சொல்லி அதை பாட்டு. பாட்டு வரிகள். நான் அந்த தம்பியை பார்க்கல, தம்பியோடைய சாட்சி உலகத்துல பாசம் நிறைய பாசம் தவறா பேசுறாங்க, எனக்கு அதான் தேவை. ஆனால் தம்பி எழுதியிருக்கிற பாட்டு உணர்ந்து எழுதின அந்த சகோதரன் எழுதின பாட்டு உணர்ந்து எழுதப்பட்ட அந்த சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல வரிகள். ஆமாம், பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்க ஞானிகளை வெட்கப்படுத்த நம்மளை அழைச்சிருக்கிற. நம்ம என்ன பண்ணோம்னா பெரிய பெரிய ஞானிகளை பார்த்து பயந்து போய்கிட்டு இருக்கோம். பெரிய பெரிய ஞானிகளை பார்த்து பயப்படுறோம், பலமுள்ள ஆட்களை பார்த்து நாம வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சொல்றோம், நம்ம அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஞானத்தை விட எனக்குள்ள ஞானம், என்ன அழைக்கப்பட்டவன் நான், தேவ ஆவியான தேவ ஆவிக்குரிய பிள்ளைகளை என்னை அழைச்சிருக்கிறாங்க. மறந்துடக்கூடாது, நான் ஆவிக்குரிய. உலக பிரகாரமாக நீ என்ன செஞ்சு பலம் வந்தாலும், உலக பிரகாரமான தேவ ஞானம் நாம் தேவ நாம சரீர பலத்தோட ஓடிக்கொண்டிருந்தாலும், உன் சாப்பாட்டில் ஓடிக்கொண்டிருந்தாலும் எல்லாமே. இப்போ சொல்றாங்க டாக்டர்ஸ், இதை சாப்பிட்டா இது வரும், அதை சாப்பிட்டா அது வரும், இதை சாப்பிட்டா. அப்போ சாப்பாட்டில் கூட பலன் இல்லாமல் ஆகிப்போச்சு. கலப்படங்களும் அதுக்கப்புறம் அதை சரியா பதப்படுத்தாமல் இருக்குது. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி
உலகத்தின் இழிவானவைகளை அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டாரு? இழிவான, இல்லாத. எனக்கு இந்த ஊழியக்காரன் தெரியுமியா, எனக்கு அந்த விசுவாசி தெரியுமியா. ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுமா, சாப்பாட்டுக்கே எல்லாம் வரைச்சு வழி இல்லாம தங்குறது. இன்னைக்கு சொந்த வீடு வாங்கிடுச்சு, சபை கட்டிடுச்சு, பெரிய ஊழியம் பண்ணது, உலகப்புறமாக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவீங்க. கண்டிப்பா சொல்லுவீங்களா இல்லையா? காரணம் என்ன? இழிவானதையும் இல்லாததையும் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு நீ இல்லாதவைகளா இருக்கலாம், இன்னைக்கு நீ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், அதுக்காக நீ உலக பிரகாரமா தெரியும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் அப்படிதான் உலக பிரகாரமான அன்பை, உலக பிரகாரமான காரியங்களை தேடி போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு போகக்கூடாது, அதுக்கு தேடி போகக்கூடாது. அது உங்களை தொட்டு உங்களை மாட்டி சிக்க வச்சிடும், உங்களை கொண்டு போய் அழிவுக்குள்ள கொண்டு போயிடும். ஆவிக்குரியவர்கள் மறந்துக்கூடாது. யார்கிட்ட எப்படி பேசணும்? நிறைய பேர் நான் பேசும்போது சில விஷயங்கள் விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், என் நண்பர்கள் விட்டு கொடுக்க மாட்டேன், என் உறவினர்கள் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க எவ்வளோ பெரிய தவறுகள் செய்திருந்தாலும், எவ்வளோ கேடான பாவம் செய்திருந்தாலும் அவங்கள்ட்ட போய் ஆமாங்க என் குடும்பத்துன்னு இப்படி தான் இருக்கிறாங்க, என் விசுவாசம் இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லவே மாட்டேன். அங்கே போய் ஒரு ஏற்றமாக பேசுவேன். என் விசுவாசிகளமாய் வராது, என் சகோதர சகோதரியமாக, என் குடும்பத்தினருமாய் வராது, அவங்க சாட்சியாக என் நண்பர்களை போல வராது அப்படின்னு. ஆனால் அவங்க செய்கிற தவறுகள் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுதான் விஷயமே இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தர் தேர்ந்தெடுப்பார். சொல்லுங்க. அடுத்து மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அடுத்த சாட்சி, மாம்சமான ஒவ்வொரு மனுஷனும் பெருமை பாராட்டாத படிக்கணும். என் வேலைனாலதான், நான் சம்பாதிச்சதுனாலதான், எங்க அப்பா அம்மா வச்சு போன சொத்துனாலதான் நான் இந்த கேஸ் போட்டு அதை நான் இது பண்ணிட்டேன். இன்னைக்கு கடந்த நாள்ல இந்த ஒரு மனுஷனை நான் பார்த்தேன். அந்த மனுஷன் ஒரு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது, நான் ஒரு விஷயமா போயிருந்தேன் ஊருக்கு. அங்கே சொத்து பிரச்சனை நடந்துச்சு, அங்கே பெரிய காலம் ஆயிடுச்சு, என்னையும் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க, மேலாம் புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இது ஆவிக்குரியவன் செய்கிற வேலையா? நீ ஜெபத்தில் இருந்தீங்கன்னா உனக்கு வர வேண்டிய சொத்து கைக்கு வந்து சேர்ந்துக்கோங்க. நீ ஆவிக்குரிய மறந்து போய் கூட போய் சண்டை போட்டீங்க, இதுதான் உணர்த்தப்பட்டேன். சொல்லுவது இல்லையா? இருக்கீங்களா? இங்கே வேதம் சொல்லுது பாருங்க. ஏதோ மாம்சமனையோடும் தேவன் பெருமை பார்க்க, ஏதோ பெருமை பார்க்க, என்கிட்ட பலன் இருக்கு, என்கிட்ட வருமானம் இருக்கு, என் சம்பளம் இருக்கு, என் சொத்து இருக்கு, என் அது இருக்கு, என் இது இருக்கு, நான் என் பிள்ளைக்கு அதை வச்சிருக்கேன், இந்த பிள்ளைகளுக்கு இது வச்சிருக்கேன். இல்லை, என் பிள்ளைகளுக்கு நான் எதை சேர்த்து வச்சிருக்கேன், மனைவிக்கு எதை சேர்த்து, என் கணவனுக்கு எதை சேர்த்து வச்சிருக்கேன், என் வீட்டுக்கு நான் எதை சேர்த்து வச்சிருக்கேன், எனக்கு நான் எதை சேர்த்து வச்சிருக்கிறேன். இப்பொழுதும் நான் ஐசக் பாஸ்டர் அந்த ரோட்டில் நடந்து போறேன்னா என்னை கேலி பண்றதுக்கு சில பேர் இருக்கும். இப்போ நீங்க மெசேஜ் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னா என்னை விமர்சனப்படுத்துறதுக்கு இருக்கும், என்னை குறை சொல்ல இருக்கும். ஆனால் பரலோகத்தில் ஒரு அற்புதம் இருக்கும். இன்னைக்கு ஆழமான சத்தியத்தை இங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. பெருமை இல்லாதபடிக்கு அவனை குறிச்சு, அவன் பணம் பேரை குறிச்சு, அவனுடைய அறிவை குறிச்சு பெருமை இல்லாதபடிக்கு ஆண்டவர் உயர்த்திட்டு போயிருக்காங்க. ஒரு பெரிய ஒரு சாட்சி இருக்குமாங்க, அதுதாங்க ஆவிக்குரிய சாட்சி. அந்த சாட்சி அதுதான் அடுத்த வருஷம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவன். சங்கீதம் 20 சில குதிரைகளையும் ரதங்களையும் குறித்து மேன்மை பாராட்டி அவர்கள் விழுந்து போனார்கள். நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யார்? இயேசுவை பெருமை சொல்லி மேன்மைப்படுத்துகிறவர்கள் அவருடைய வருகையையும், அவர் செய்த நன்மைகளையும், அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும், அவர் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும், அவருடைய வசனம் அனுப்பி தந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் அவர் மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். என்ன பிரதர் எப்படிங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி கடந்த நாளில் எனக்கு கொடுத்த தரிசனமான வாக்கு தத்துவத்தை, என்ன தரிசனமான வாக்கு தத்துவம், வசனம், தீர்க்க தரிசனமான வசனம், அதன்படியே என்னையும் என் மனைவியும் என் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய படிப்பையும் வளர்ச்சியும் நடத்துறாங்க. இதுதான் சாட்சி. நாங்களாம் உயிரோடு இருக்கிறோம். அதான் சாட்சி. உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இதுதான் தேவ சாட்சி. தேவ ஞானம், தேவ பலன், தேவ ஞானம், தேவ ஞானத்தோடு இருக்கக்கூடிய தேவ சாட்சி, தேவ பலத்தோடு இருக்கக்கூடிய தேவ சாட்சி, தேவனுடைய வார்த்தைக்குள்ள, தேவனுடைய ஆவிக்குள்ள, தேவனுடைய
ஆசீர்வாதத்துக்கு தரிசனத்தை கொடுக்க சொல்லிச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் தரிசனத்தின்படி, என்னுடைய ஆசையின்படி, என்னுடைய தீர்க்க தரிசனப்படி அல்ல, நீர் எனக்காக தீர்க்க தரிசனம் கொடுத்த வார்த்தை, எனக்காக நீர் பார்த்து வைத்திருக்கிற தரிசனம் எனக்கு நிறைவேறணும். அதைத்தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நான் பார்த்துட்டேன் ஆண்டவரே, நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே, நிறைவேற்றி கொடுங்க. உட்காந்து ஜெபம். ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேன், வேலை செய்யற இடத்துல, வியாபாரம் பண்ற இடத்துல, விசுவாசிகிட்ட, ஊழியக்காரன்ட்ட, அதே போல மாத்திக்காமீங்க. உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் காணிக்க போட்டுறேன், ஒரு 1000 ரூபாய் காணிக்க போட்டுறேன். இது வந்து பேரம் பேசுறது ஆண்டவர்கிட்ட. அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்கக்கூடாது. நான் சொல்லிட்டே நடத்திக்கணுங்க கேட்கக்கூடாது. நீங்க எனக்காக என்ன தரிசனம் வச்சிருக்கீங்க, என்ன தீர்க்க தரிசனம் வச்சிருக்கீங்க, எனக்காக நீங்க எதை பார்த்து வச்சிருக்கீங்க, எதை சொல்லி வச்சிருக்கீங்க, எனக்காக நீங்க நிறைவேற்றி வச்சிருக்கிற ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வருகிற பலம், அந்த பலன் என்னோடு வரும். அதை பார்த்து தான் நீங்க இருக்கணும். அடுத்த வருஷம் கடைசி, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். இதுதான் சாட்சி. தேவனால், இயேசு கிறிஸ்து தேவனாகிய பிதாவின் மூலமாக நமக்கு ஞானமும் நீதி பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார். இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃபாதர்ஸ் டே. ஆமென். உலக என்ன சொல்லுவாங்க, உலக தந்தையர் தினம். ஆமாம், உலக தந்தையர் தினம். அப்போ இன்னைக்கு உலகத்துக்கு மேலாக இந்த உலகத்தை படித்த பிதாவாகி தேவன் நமக்கு பெரிய தந்தையாக இருக்கிறார், பெரிய தகப்பனாக இருக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது கூட, பிதாவாகி தேவனிடத்திலிருந்து நீங்க பரம பிதாவே என்று சொல்லி கேட்டு ஜெபிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபார்மட் சொல்லிக்கிறார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துடைய பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன ஞானத்தையும் நீதியும் பரிசுத்தையும் மீட்பையும் கொடுக்கிறார். இதுதான் சாட்சி. இப்படி வாழ்றதுதான் ஆவிக்குரிய. இந்த சாட்சி நம்ம வாழணும். ஏற்று வாசிங்க 2ஆம் அதிகாரம் 1-4. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனத்தோடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அவன் சொல்றான், பவுல் ஒரு இடத்துல சொல்றார், நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கும்படிக்கு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். இன்றைக்கும் அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போலவே நான் சொல்கிறேன். நான் நடுக்கத்தோடும் பயத்தோடும், யார்கிட்ட? தேவனுடைய நடுக்கம், தேவனுடைய பயத்தோடு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தவனே. என்னுடைய ஞானத்தில், மாம்சிகமான ஞானத்தில் வரல, மாம்சிகமான பலத்தில் நான் வரல, பலவீனத்தோடு வந்து இந்த இடத்துல நின்று இந்த பிரசங்கத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கணும், இயேசுவை மனமாறணும், ஆண்டவருடைய ஞானம் மீட்பு நீதி கேட்பாங்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் சாட்சி. ஆமென். இதோடைய தொடர்ச்சியை நாம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஜெபி. அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உலக தந்தையர் தினம் கொண்டாடுங்க ஒவ்வொரு சகோதரர்களையும் உங்க கருத்தில் ஒப்புக்கொடுங்க. அவங்களுடைய வேலைகளை ஆசிர்வதிங்க, அவங்களுக்கு சுகபல ஜீவன் ஆரோக்கியம் கொடுங்க, பாதுகாப்பு ரட்சிப்பு தீர்க்க ஆயுசு கொடுங்க. அவர்கள் அவங்க குடும்பத்திற்காக ஒரு சாட்சியாய் வாழ, ஆவிக்குரிய வாழ்க்கையில சாட்சியாய் வாழ கத்த கிருபை செய்யுங்க. இதோ அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. சந்ததி கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சந்ததி, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல பந்திய சுற்றிலும் இருப்பார்கள் என்று சொன்னபடி பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு, அபிஷேகத்தோடு, ஞானத்தோடு, தீர்க்காயுசோடு, முதிர் வயசிற்கும் வாழ்ந்து வந்து பழகி பெருகி பூமியை நிரப்பட்டும். நல்ல ஜெபத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ பலத்தை தேவ ஞானத்தில் பிள்ளைகள் வேண்டும். பிள்ளைகளை இயேசுவின் ரத்த கோட்டைகளை மூடி பிள்ளைகளை ஒரு சேதம் அழகாமல் பிள்ளைகளை வளர்த்து வாலிபமாக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாலிபன் எதினால் தன்னை சுத்தப்படுத்துவான் தேவனுடைய வார்த்தையினாலே என்று சொல்லி வேதம் சொல்லி. ஆகவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவர் தேவ ராஜ புத்திரர்களாக
ராஜகுமார குமார்த்திகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க கத்துக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய வேலை, பிள்ளைகளுடைய படிப்புகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆண்டவரால் இந்த சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் 40 தலைமுறை சாபம் பாவம் அணுகாமல், அவருடைய வழிபாடுகள் 400 தலைமுறை இந்த தவறான காரியம் பிள்ளைகள் அணுகாமல், பிள்ளைகளை ரத்தப்படி மூடி பிள்ளைகளை உம்முடைய தரிசனத்தை நடத்தி ஆசீர்வதிங்க. தீர்க்காயுசு கொடுத்து நடத்துங்க. பிள்ளைகளுக்கு விதமான நெகட்டிவ் எரிஞ்சு சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கு விதமான தவறான போதனைகள், தவறான உலகப்புற நடத்தைகள் மாறட்டும். ஆவிக்குரிய நடத்திவிட்டாங்க. ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசை மனைவி கத்தர் கொடுத்த ஆண்டவரே ஒரு புத்தி உள்ள ஒரு பாத்திரம் ஆண்டவர் தாமே பிள்ளைகளை பொறுப்படுத்தணும். கனித்தரும் திராட்சை கொலையை போடக்கட்டும். சகல ஞானமுள்ள கனித்தரட்டும். குடும்பங்களுக்குள்ள சமாதானம், குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாதம், குடும்பங்களுக்குள்ள பாதுகாப்பு, குடும்பங்களுக்குள்ள கிருபை, குடும்பங்களுக்குள்ள பரிசுத்தம், மீட்பு, தீர்க்காயுசு, நீதியம் இருக்கட்டும். பிள்ளைகளை வாழ்த்து. அதே போல நாளிலே தந்தையை தினம் கொண்டாடுகிறேன். ஆனால் ஒவ்வொரு சகோதரர்களையும் உங்கள் கருத்தில் போய் ஒவ்வொருவரையும் ஆசிரியை பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். சொந்த பிதாவே, கர்த்தர் உங்களோட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உலகத்தில் காணப்படுகிற அத்தனை சகோதர தகப்பனார்களுக்கும், விசேஷமாக நம்முடைய சபையிலுக்கு ஒரு தகப்பனார்களுக்கும் இந்த வார்த்தைகளை இன்டர்நெட் மூலமாக, இணையதளங்கள் மூலமாக, மல்டிமீடியா மூலமாக, எங்களுடைய சேனல் மூலமாக பார்த்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தந்தைய தின வாழ்த்துக்கள். Happy Father's Day. God bless you. God bless all fathers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.